ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா தாயே, நான் உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். இப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்த குடும்பம் இன்னைக்கு செதறி போய் நிக்குது. அந்த வரிசையில இந்த தைப்பொங்கல்ல எல்லாத்தையும் சரி பண்ணி நீதாம்மா எங்க எல்லாருமே ஒண்ணு சேர்த்து வைக்கணும். திருமாமாவோட மனசு இறங்கி எங்க மேல இருந்த கோபம் எல்லாம் குறைஞ்சு நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் ஒத்துமையா இருந்து அதை நாங்க கடந்து எல்லா சந்தோஷமான நேரத்திலையும் ஒன்னா இருந்த குடும்பம் இப்ப நல்ல நாள்ல பண்டிகை நாள்ல கூட பிரிஞ்சிருக்கிற நிலைமை வந்துருச்சு. சின்ன வயசுல இருந்தே விளையாட கூட ஆள் இல்லாம தனியா வளர்ந்தவனா புகுந்த வீட்லயாவது கூட்டு குடும்பமா சந்தோஷமா சொந்த பந்தங்களோட வாழலான்னு வந்தேன். அதே மாதிரிதான் நாங்க வாழ்ந்தோம். ஆனா இப்ப சூழ்நிலை நாங்க எல்லாருமே பிரிஞ்சிட்டோம். நீதான் எங்க குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். செல்வி, எழுந்திரு மகளே. யாரு? நான் தான். நீதானே கூப்பிட்ட? அதான் ஓடோடி வந்திருக்கேன். அம்மா தாயே, காஞ்சி காமாச்சி, நீ அம்மா, நீ என்ன பார்க்க வந்திருக்க? ஆமா செல்வி, நானே தான் என் மகளை பார்க்க வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கிற சங்கடத்தை போக்க வந்திருக்கேன். தாயே, உன் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு நீ ரொம்ப துயரத்துல இருக்க. எப்படி பொங்கல் வச்சு கொண்டாடுறதுன்னு நினைக்கிற, அப்படித்தானே? என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா தாயே. ஈரேழு உலகத்தையே கட்டி ஆள்றவ நீ. என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாம நடக்குமா? என் மனசு உனக்கு தெரியாதா? நாங்க இருந்த குடும்பம் இப்ப பிரிஞ்சு கிடக்குது. அது நீதாம்மா சேர்த்து வைக்கணும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் பனி படர்ந்த வானம் சூரியன் வந்ததும் கலைஞ்சு மறையிற மாதிரி உன் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் கரைஞ்சு போயிடும். காமாட்சி தாயே, உன்னோட மகிமையே மகிமை. என்னோட குடும்பம் எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும். அதை மட்டும் நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு அது ஒண்ணு மட்டும் போதும் தாயி, அது ஒண்ணு போதும். தனக்காக எதையும் கேட்காம மத்தவங்களுக்காக தன் குடும்பத்துக்காக வாழற யாரையும் நான் கைவிட்டதில்லை. தை திங்கள்ல என் சன்னதிக்கு வந்து பொங்கல் வச்சு எனக்கு படையல் போடு. நான் சந்தோஷமா உன் படையலை ஏத்துக்கிறேன். அப்ப கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும். என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். ஐயோ ஐயோ,
இது போதும் தாயே, எனக்கு இது போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை நீயே நேர்ல வந்து எனக்கு கொடுத்திருக்க. உன் குடும்பத்தோட என் சன்னதிக்கு வந்து சேரு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் நிம்மதியை தரேன். பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் எத்தனை நாளைக்கு பகையோட இருக்கும்? உள்ளுக்குள்ள இருக்கிற பாசத்தை வேலி போட்டு மறைச்சு வைக்க முடியாது. கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். உன் குறையெல்லாம் நீங்கும். இந்தா இத வாங்கிக்கோ. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு நான் கொடுக்கிறது உனக்கு நல்லதே நடக்கும். தைப்பொங்கல் அன்னைக்கு உனக்காக நான் காத்திருப்பேன். உன் குடும்பத்தோட வந்து எனக்கு பொங்கல் பொங்கி போடு. நான் உன் கையால வயிறார சாப்பிடணும். வரமா வர, நான் என் குடும்பத்தோட வரேன். என் கையாலே நான் உனக்கு பொங்கி போடுவேன். அது என் பாக்கியமா? எவ்வளவு காலம்தான் மனசுல இருக்கிற பாசத்தை மறைச்சு பகைய வளர்த்துட்டு இருக்க முடியும்? பகை தீந்து பாசம் வளர்ற காலம் வந்துருச்சு. எல்லாம் மாறும், காத்திரு. நான் உனக்காக பசியோட காத்துட்டு இருப்பேன். வருவேமா, கண்டிப்பா வருவேமா, கண்டிப்பா வருவேன். கடவுளே, இது கனவா இல்ல நிஜமா? தாய், நீதான் என் கனவுல வந்து இன்னும் சன்னதிக்கு கூப்பிட்டியா? வேண்டாம், நல்லா தூங்குறாரு, காலையில சொல்லிக்கலாம். தாயே, இந்த பொங்கல் உன்னோட சன்னிதானத்துல நாங்க எல்லாருமே குடும்பத்தோட உன்னை வந்து பார்க்க வரோம். அம்மா தாயே, ஒன்னா இருந்து பொங்கல் தீபாவளின்னு பண்டிகை எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இப்படி தனித்தனியா கிடக்குறோமேனு மனசு கிடந்து தவிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த வேதனையில இருந்த எனக்கு நீ கனவுல வந்து ஒரு பெரிய ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டமா. உன்னோட மகிமையே மகிமைதான். ரொம்ப சந்தோஷம் தாயே.